வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நிறைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக, உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து, அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனை தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி. நம்மளுடைய ஐயங்களுக்கு சரியான முறையில் விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடன் இணைந்துள்ளார்கள் பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அனைவரும் சார்பில் வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. உமாம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு தவத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஸ்கை யோகா ஆன்லைன்ல கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட்ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சில பேர் புதுசா இப்பதான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ பயிற்சி செய்யும் போது உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரலாம். சோ அதையெல்லாம் நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இல்ல உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளமுடன். சத்யாம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சத்யாம்மா. சத்யாம்மா வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வனஜாம்மா நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதுமா. கேக்குது இல்ல? சரி, நீங்க ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு நானும் சத்யம்மா, நீங்க ஒரு மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. தெரியல. அடுத்த அன்பருக்கு அடுத்து பிருந்தா அம்மா. பிருந்தா கார்த்திகேயன் அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆமா, இப்போ தவம் செய்ய செய்ய எண்ணம் குறைஞ்சுக்கிட்டே வருது. எண்ணம் குறைய குறைய நமக்கு மத்தவங்க கிட்ட பேசுறது கம்மி ஆயிடுது. ஆனா எல்லாரும் பேசவே மாட்டேங்கிற, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அப்போ அவங்க கிட்ட நான் எப்படிமா அவங்களை எப்படி வழி நடத்தி ஹேண்டில் பண்றதுமா? ஓகேங்கம்மா. நல்ல கேள்வி. எல்லாருக்குள்ளயும் வர்றதுதான்.
ஏன் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அவ்வளவு போன் பேசிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் பார்த்தோம்னா எது தேவையோ அது மட்டும் பேசுற அளவுக்கு நமக்கு அது குறையுது. அப்பவே நிறைய கேள்விகள் வருது. ஏன் இப்ப எல்லாம் போனே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி நீங்க சொல்றது உண்மையிலேயே அதை வந்து உணர்ந்திருக்கிறோம். சோ அதுதாங்கம்மா. அதாவது நமக்கு வந்து பயிற்சி செய்ய 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 நமக்குள்ள அந்த தாட்ஸ் நல்லா குறையுது. எவ்வளவு பேருக்கு பாருங்க அந்த எண்ணங்கள் தான் வந்து வந்து தவம் செய்ய விடாம நமக்கு தடையா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம்லாம் நல்லா செய்யறோமோ, ஆழ்ந்து செய்யறோமோ, செய்ய 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 நமக்குள்ள அந்த மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஏன்னா மகரிஷி எல்லாத்தையும் பயிற்சி முறையா கொடுத்திருக்கிறாங்க. சோ நீங்களும் அந்த பயிற்சியை முறையா செஞ்சு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் குறையறதுனால மற்றவங்களோட பேசுறது கம்மியாகுது, எல்லாரும் கேக்குறாங்கன்றீங்க. சோ நமக்கு வந்து இந்த ஆக்கினை தவத்துல மகரிஷி பலன்கள்ல என்ன சொல்றாங்க, விளைவறிந்த விழிப்பு நிலை, எப்போதும் ஒரு அவேர்னஸோட இருக்கணும். நம்ம வந்து அந்த தவம் செய்ய 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 ஒரு விழிப்பு நிலை இருக்கும். இப்ப வந்து சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் நம்ம பேசலைன்னா அவங்க எதுவும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஆனா சில பேர் பார்த்தா இவங்க இந்த பயிற்சி எல்லாம் பண்றாங்க, நம்ம மேல உள்ள பொறாமையினால, அதான் பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நம்மள ஒருத்தர் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க, நம்ம செய்யற நல்ல விஷயங்களை குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல பொறாமை இருக்கு, அதுதான். சோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க நம்ம குடும்ப உறுப்பினர்கள்லயே, இல்ல திரும்ப திரும்ப என்ன பேச மாட்டேங்கிற அந்த மாதிரி சொல்றவங்க இருப்பாங்க. சோ அவங்கள நீங்க வாழ்த்துங்க முதல்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருப்பாங்க. ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, இல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ், இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி இருப்பாங்க. முதல்ல நம்ம அவங்கள நல்லா வாழ்த்துவோம். சோ வாழ்த்த 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 அவங்களுக்கே ஒரு புரிதல் வரும். ஓ இவங்க இப்படி பயிற்சி எல்லாம் செய்யறாங்க, இவங்கதான் நல்ல, ஏன்னா நம்ம மேல எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்க வந்து நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, நல்லதுதான் செய்யறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம வந்து அந்த தேவை இருக்கிற நேரத்துல நம்ம கண்டிப்பா பேசணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. சோ நம்ம வந்து உலக வாழ்க்கையில இருக்கிறோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்து திடீர்னு இது பண்ணும்போது அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க மேல ஏதோ நமக்கு அவங்கள பிடிக்கலையோ அதனால பேச மாட்டேங்க, அப்படிலாம் எண்ணம் வரும். சோ இந்த ஒரு நம்ம பேராசிரியர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஆக்கினை தவம் எடுத்த உடனேயே நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருமா. வந்துட்டு நான் தவம் எடுத்துட்டேன், நான் தீட்சை எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம வந்து எல்லாரையும் ஒரு குறைச்சு மதிப்பிடுறது, அந்த ஒரு நமக்குள்ள ஒரு உயர்வு மனப்பான்மை அது வர ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் மகரிஷி நமக்கு அற்புதமா சாந்தி தவம் கொடுத்திருக்கிறாங்க. சோ நம்ம தொடர்ந்து பண்ண 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 நீங்க சொல்றது வந்து 100% உண்மைமா. அந்த பேச்சு இது எல்லாமே குறையறதுதான். பட் ஆனாலும் நம்ம சில இடங்கள்ல சில பேர் எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்க, அந்த இடங்கள்ல நாம சும்மா பேசுறதுக்கு தான் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பேசலாம் தானே. சோ அந்த மாதிரி உள்ளவங்க, அந்த நபர்கள், குற்றம் சாட்டுற நபர்கள் இருந்தா அவங்கள நல்லா வாழ்த்துவோம். அடுத்து அவங்க கிட்ட சும்மா ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு அது பொருத்தம் இல்லாம இருந்தா கூட சும்மா அவங்களோட நம்ம பேசுற அளவுக்கு நம்மள நாம கொஞ்சம் தயார்படுத்திக்கணும், அதுதான். ஓகேங்களாம்மா? சரிங்க. நம்ம வாழ்த்துங்க. இன்னொரு கேள்விமா, அப்புறம் பசங்க கிட்ட பற்று இல்லாம இருக்க, பற்றற்று இருக்க, எல்லாம் காலேஜ் போற அளவுக்கு வந்துட்டாங்கம்மா. இதுக்கு மேல என்னம்மா அவங்க மேல பற்று வைக்குமா? நம்ம கடமையை நம்ம செஞ்சா ஓகே தானம்மா, அது வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு இதா இருக்கு. அதான் அதெல்லாம் நம்ம வந்து வெளிக்காட்ட கூடாது. அதாவது பற்று, மகரிஷி சொல்றது கரெக்ட். நம்ம பற்று இல்லாம இருக்கணும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு அப்படின்னு சொல்றாங்க. உறவுல வந்து நாம வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட செய்யக்கூடிய கடமைகளை நம்ம சரியா செய்யணும். கடமைகள்ல நம்ம தவறவே கூடாது. மகரிஷி அதுதான் எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கவலை ஒழித்தல்ல கூட ஒரு பாயிண்ட், அந்த அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள்னு இருக்கும் பாருங்களேன். அதுல வந்து நம்ம அலட்சியப்படுத்த வேண்டியது அந்த பெரியவங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும்தான். என்னைக்குமே பெரியவங்களை நாம அலட்சியப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்களேன். சோ இதுவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே பார்ப்பாங்க. என்ன முன்னாடி எல்லாம் அது இதுன்னு ஒன்னொன்னுத்துக்கும் கேட்டுட்டே இருப்பாங்க. அது பண்ணலையா, இது பண்ணலன்னு. இப்ப பார்த்தா அவங்க பாட்டுக்கு யாரோ மாதிரி போறாங்க, யாரோ மாதிரி வராங்க. சோ நம்ம அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்க கூடாது. அதுதான் மகரிஷி நம்ம சினத்துல கொடுப்பாங்க பாருங்களேன், நடிப்பு சினம்னு. அந்த மாதிரி ஆமாமா. சில இடங்கள்ல சில நபர்களுக்காக நாம சும்மா, இப்போ நீங்க முதல்ல கேட்ட கேள்விகளை வந்து நானே அனுபவப்பட்டிருக்கேமா. நான் சில இடத்துல அப்படிதான் அந்த பேச்சே இருக்காது. ஆனா சும்மா தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா பேசுறது, கரண்ட்ல உள்ள நியூஸ பத்தியோ ஏதோ ஒண்ணு பேசிக்கிறது. அடுத்து இத மாதிரிதான் நமக்கு வந்து அந்த இது நல்லா தெரியுது, அவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டோம். குழந்தைங்க காலேஜ் வரைக்கும் வந்தாச்சு, கல்யாணம் ஆயாச்சு,
இதுக்கு மேலயும் உள்ள போய் போய் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா புரியுது. ஆனா ஆமா புரிஞ்சா கூட அதையும் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பாங்க. இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க? அப்போ இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு போறதுனாலதான் இப்படி இருக்காங்களோன்னு நம்ம பயிற்சியை பத்தி அவங்க தவறாக நினைக்க கூடாது. அது சரி வராம நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? எந்த சரி இடத்துல சில பேர் நமக்கே தெரியும்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கரெக்ட் மேம் வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்போ தெரியும்ல, நமக்கு தெரியும் போது நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சில நடிப்பு சினம் மாதிரி சில விஷயங்களை நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணமே வராது. சரிங்களா? நம்ம சரி வாழ்த்தணும், நல்ல வாழ்த்தணுமா. ஆனா இது எல்லாமே நீங்க நல்ல உணர்வு பூர்வமா உணர்ந்து சொல்றீங்க. இதெல்லாம் எல்லாருமே நிறைய பேரு இதை உணர்ந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ இதுதாங்கம்மா, நம்ம வந்து ரொம்ப நம்மள அப்படி இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது. அதுதான். அது வந்து சரி நமக்கே இயல்பா நீங்க ஒரு தடவை அது மாதிரி பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம பேசுவோமே, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுவோமே அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து மனவளக்கலை படிக்கிறாங்க, இவங்க தியானம் பண்றாங்க, இவங்க யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, நமக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி ஏன்னா நம்ம சரி மகரிஷி வந்து என்ன, மகரிஷியோட பயிற்சியோட பலமே என்னன்னா நம்ம குடும்பத்துல அமைதி இருக்கணும். அதுக்குதான் அவர் இவ்வளவு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து அந்த பயிற்சியும் பண்ணி நம்மள நல்ல எல்லாம் தெளிவடைஞ்சிட்டு நம்ம குடும்பத்துல அமைதி இல்லாம பண்ணக்கூடாதுல்ல. என்ன? அதனால இந்த மாதிரி நடிப்பு சினம்னு அற்புதமா ஒரு விஷயத்த மகரிஷி கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? சரிம்மா வாழ்க சரிம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஆமா அப்புறம் இன்னொரு ஒரு அன்பருக்கு 50 ஆஹ் வயசு ஏறி இருக்குமா இப்போ, அவங்களுக்கு ஆஹ் கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஆஹ் அவங்க இப்போ எக்ஸசைஸ் காயகல்பம் தவம் எல்லாம் செய்யலாமா? எவ்வளவு நாள் ஆச்சுமா அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி? 55 நாளைக்கு மேல ஆயிடுச்சுமா. எவ்வளவுங்கம்மா? 55 நாள் ஆயிருக்கு. 55 நாள் ஆயிருக்கு. அதுதாங்கம்மா. அதாவது மைனர் சர்ஜரியா இருந்தா 3 மந்த்ஸ்ங்கம்மா. மேஜர் சர்ஜரியா இருந்தா 6 மந்த்ஸ். அவங்களோட டாக்டர் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்க சரி டாக்டர் கிட்டையும் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ரெகுலரா பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சிம்பிளா எக்ஸசைஸ் தான், அதெல்லாம் நான் பண்ணலாமான்னு கேட்டுக்கலாம். ஆனா நம்ம இதுல சொல்றது வந்து மைனர் சர்ஜரியா இருந்தா 3 மந்த்ஸ், மேஜரா இருந்தா 6 மந்த்ஸ். சரிங்களா? சரிம்மா சரிம்மா. அது கழிச்சு அவங்க பண்ணலாம், தொடர்ந்து பண்ணலாம். மெதுவா தவம்மா ஆரம்பிக்க சொல்லுங்க. முதல்ல பண்ணும் போதே ஃபுல்லா அட்ட ஸ்ட்ரெச் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் கைப்பயிற்சி அப்படி. ஏன்னா இவ்வளவு நாள் 6 மாசமோ 3 மாசமோ பண்ணாம இருந்துட்டு திருப்பி ஆரம்பிக்கும் போது அதுவும் உடல்ல சர்ஜரி எல்லாம் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்போ மெதுவா பண்ண சொல்லுங்க. சரிங்களா? சரிம்மா சரி. சரிங்க. ஓகே. ஓகேம்மா ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. தவம் செய்யலாமாம்மா? தவம் தவம் செய்யலாம். சாந்தி தவம் பண்ண சொல்லுங்க. அதுவும் இப்போ வந்து 3 மாசம் ஆகட்டும். என்னங்கம்மா? 3 மாசம் ஆகட்டும். ரிலாக்ஸேஷன் பண்ண சொல்லுங்களேன். அவங்கள வந்து ஓகே. டெய்லி ரிலாக்ஸேஷன், மத்தியானம் எப்படியும் கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க. சோ அப்போ ரிலாக்ஸேஷன், நைட் தூங்க போறப்போ ரிலாக்ஸேஷன், எந்த இடத்துல சர்ஜரி பண்ணிருக்கோ அந்த இடத்துல நல்ல கூடுதலா கவனம் செலுத்தி ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? சரி 3 மாசம் கழிச்சுதான் நம்ம எதுனாலும் பண்ணணும். சரிங்களா? அப்ப சாந்தி தவம் மட்டும்தான் பண்ணணுமாமா? ஆமாங்கம்மா. ஆமா ஆமா. சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் எது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லாதனால நம்ம வந்து அகத்தாய்வு பயிற்சியில நம்ம ஒவ்வொரு பயிற்சியா பார்த்துட்டு வந்தோம். வாழ்க வளமுடன்மா. அந்த சத்யா அம்மா வந்து சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. ஐ ஹாவ் 2 children பட் பீரியட்ஸ் டைம் 1 to 3 days. பட் எனக்கு 4-5 days லைட் பீரியட்ஸ் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணலாமா? அன்மியூட் பண்ண முடியலமா? ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. ஓகேங்கம்மா. தேங்க்யூம்மா வனஜாம்மா. வாழ்க வளமுடன். சத்யாம்மா, அதாவது நீங்க சொல்லியிருக்கீங்க 1 to 3 days மட்டும் வந்து
பீரியட்ஸ் டைம் 4-5 டேஸும் லைட்டா பீரியட்ஸ் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுமா. நமக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆகுற வரைக்கும் எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது. சரிங்களா? உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் எதுவுமே பண்ணக்கூடாது. நல்ல கிளியர் ஆன வாட்டி தான் நம்ம வந்து பயிற்சிகள் பண்ணணும். அந்த நேரத்துல நம்ம ஒன்லி ரிலாக்ஸேஷன் தான். நம்ம படுத்துட்டு பண்ணுவோம்ல லாஸ்ட் பயிற்சி, உடல் தளர்த்துதல் பயிற்சி, அது மட்டும்தான் பண்ணணும். வேற எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது. சரிங்களா? வாழ்க வளமுடன். சத்யாமா நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. ஓகேங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ராதாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா சங்கரிம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு இப்போ ரிலாக்ஸேஷன் பத்தி சொன்னோன்னே ஒரு அன்பர் கேட்ட ஞாபகம் வருது. ஆபரேஷன் ஆன பஸ்ல கீழே படுக்க முடியாது அவங்களால. கட்டில படுத்து தலகாணி வச்சுட்டு கட்டில படுக்கிறாங்க இல்லையா? அப்போ கட்டில படுத்து தலகாணியை வச்சுட்டு பண்ணலாமா இல்ல அதை எடுத்துடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதாம்மா நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அதாவது படுத்துட்டே நம்ம பண்ணலாம், பெட்ல படுத்துட்டும் பண்ணலாம். எந்த நிலையில இருக்கிறோமோ, இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி ஆகியே இருக்கு, அந்த நேரத்துல நம்ம நல்ல ஒரு விழிப்பு நிலையில இருக்கிற டைம்ல அப்ப கூட நம்ம வந்து ஏன்னா மனசுல ஒரு கவலை, ஒரு இந்த மாதிரி நமக்கு ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தம் எல்லாம் இருக்கும். சோ அந்த நேரத்துல கூட நாம ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். சோ இந்த சந்தர்ப்பத்துல ஏற்கனவே நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அம்மா ரிலாக்ஸேஷன் பத்தி கேட்டதுனால அதோட முக்கியத்துவத்தை மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா புதிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால. அதாவது சுவாமிஜி வந்து ஒரு காலகட்டத்துல 6 மாசம் இந்தியால இருப்பாங்க, 6 மாசம் அமெரிக்கா போயிடுவாங்க. அப்போ ஒரு முறை சுவாமிஜி வந்து அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க வந்து ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல நிறைய பேர் ஒவ்வொரு துறையிலையும் வல்லுநர்கள் எல்லாம் அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்தாங்க. அதுல ஒரு நியூரோ சர்ஜனும் இருந்தாரு. சோ மகரிஷி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறாங்களோ அதை பத்தி எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. மகரிஷியும் நம்முடைய இந்த எளிய முறை உடற்பயிற்சி பத்தி, குண்டலினி யோக முறையை பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நியூரோ சர்ஜன் டாக்டர் வந்து பாக்குறாரு, என்னடா இந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப இவ்ளோ எளிமையா இருக்கு, ஆனா இதுல இவ்ளோ பலன்கள் சொல்றாங்களே. இப்ப நம்ம கைப்பயிற்சி எடுத்துக்கிட்டா ஒரு 5 வயசு 4 வயசு குழந்தை கூட அதை அழகா பண்ணுது. அப்ப அந்த அளவுக்கு மகரிஷி நமக்கு எளிமையா கொடுத்திருக்காரு. ஆனா அதோட பலன்கள் பாருங்க எவ்வளவு. அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்னு இப்ப எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் கூட இந்த கைப்பயிற்சியில சரியாகுது. ரீசெண்ட் ரிசர்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் கைப்பயிற்சி வந்து மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பயிற்சி வந்து செய்யும் போது படிப்படியா அது சரியாக ஆரம்பிக்குது. சோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சி இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இதுல என்ன இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு அப்படியே பாத்துக்கிட்டே வராரு. லாஸ்டா சுவாமிஜி வந்து அந்த ரிலாக்ஸேஷனை சொன்ன உடனே அவருக்குள்ள இன்டியூஷனா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது வந்து இந்த வார்த்தைகள்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஸ்பைனல் கார்ட்ல பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி 6 வருஷமா அவர் படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு. சோ இவர் நேர இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அந்த நியூரோ சர்ஜன் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட போய் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை கொடுத்து, இதை நீங்க காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை போட்டு கேளுங்க, உங்களோட ஸ்பைனல் கார்டு போர்ஷன் வரும்போது கூடுதலா கொஞ்ச நேரம் கவனம் செலுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அதுல வர வார்த்தைகள்லாம் அப்படிதானே, போதுமான அளவு பலமும் வலிமையும் கிடைக்கிறது, அணு அடுக்குகள் சீரடைகிறது, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் நல்ல சீரா பரவுது. இது மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதுல வந்து அவரு சொல்றாரு. சோ இந்த பேஷண்ட்டும் அதை ஒரு வாட்டி கேட்கிறாரு, அவருக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது. இவர் 2 தடவை பண்ண சொன்னாரு, அவர் 4 தடவை 5 தடவை அதை போட்டு போட்டு கேட்கிறாரு. சோ என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல படுத்த படுக்கை 6 வருஷமா படுத்த படுக்கையா இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தவருக்கு
எந்திரிச்சு வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு அவருக்கு உடல்ல வலிமை கிடைச்சிருக்கு. சோ அப்ப அவர் அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நினைப்பாராம், இந்த வார்த்தைகளை சொல்றவரை ஒரு வாட்டி நான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறாரு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. சோ அடுத்த முறை சுவாமிஜி இந்தியா வந்துட்டு திருப்பி அமெரிக்கா போறப்போ வீல் சேர்ல போய் மகரிஷிய பார்த்திருக்காங்க. மகரிஷிய பார்த்துட்டு அப்ப மகரிஷிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் 6 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். இதனால என்னோட ஃபேமிலி, என்னோட பிசினஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கல்ஸ் டெய்லி சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ள இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதனால ஒரு பிளாங்க் செக்க மகரிஷிட்ட கொடுக்குறாங்க. இதுல எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரத்துலதான் ஆழியார்ல அறிவு திருக்கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய பண தேவைகள் இருக்கு. இருந்தா கூட சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, இப்போ நீங்க வீல் சேர்ல தானே வந்திருக்கீங்க, நீங்க இவ்வளவு நம்பிக்கையா பயிற்சி பண்றதுனால இது கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டே செய்யக்கூடிய பயிற்சிகளையும் என்னுடைய தவ ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. எப்போ நீங்க எந்திரிச்சு நடந்து வரீங்களோ அப்போ நான் உங்ககிட்ட இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரும் வந்து போயிடுறாரு. தொடர்ந்து மகரிஷி சொன்ன பயிற்சிகளை பூரா செஞ்சுக்கிட்டே வராரு. என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்துல அவரால் எந்திரிச்சு நடந்து வந்து சுவாமிஜிய பாக்குற அளவுக்கு அவருக்கு உடல்ல வலிமை கிடைச்சது. அப்பயும் வந்து சுவாமிஜி கிட்ட அதே செக்க திருப்பி கொடுக்குறாரு. நீங்க வந்து நடந்து வந்தா வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களா, இப்பவாது வாங்கிக்கோங்க அப்படின்றாங்களாம். உடனே சுவாமிஜி சொல்றாங்களா, எங்க நாட்டுல எல்லாம் குரு காணிக்கைன்னு சொல்லிட்டு நாங்க குரு கேட்கறதா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. என்ன வேணா கேளுங்க, அமெரிக்கால எனக்கு 4-5 ஃபேக்டரி இருக்கு, அடுத்து வீடு இருக்கு, இந்த பிளாங்க் செக்கு பணம் இருக்கு, எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், என்ன வேணா கேளுங்க நான் தரேன். ஏன்னா இன்னைக்கு நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுவாமிஜி சொல்றாங்க, இந்த மாதிரி உணர்ந்து இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சிருக்கிறதுனால இந்த பயிற்சியை ஒரு 10 பேருக்கு இலவசமா நீங்க சொல்லி கொடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற குரு காணிக்கை அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு பெரிய மகான் பாருங்க நமக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த பயிற்சிய நம்ம வந்து லாஸ்ட் வருது இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சின்னு சொல்லிட்டு கடகடன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொஞ்ச நேரத்துல பண்ணிட்டுலாம் நம்ம எந்திரிக்க கூடாது. எந்த அளவுக்கு ஒவ்வொரு பயிற்சியும் செய்யறோமோ அதே அளவுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சியையும் நல்ல நிதானமா ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம கவனிச்சு செய்ய 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 எப்படி பாருங்க, 6 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறவர் எந்திரிச்சு நடமாடி இருக்கிறாருன்னா அப்போ அந்த பயிற்சியில எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. அதான் ராதாம்மா இந்த கேள்வி கேட்டதுனால இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ அந்த அளவுக்கு நாமளும் நமக்கு சில நாள் பாத்தீங்கன்னா பயிற்சியே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அன்னைக்கு எப்படியும் நம்ம படுப்போம், நைட்டு படுப்போம், பகல்ல படுப்போம். படுக்கும்போது இந்த ரிலாக்ஸேஷனை நம்ம பண்ணிட்டே படுத்தோம். பெட்ல படுத்துட்டு பண்ணலாம், தரையில படுத்துட்டு, கீழே மட்டும் விரிப்பு இருக்கணும். நம்ம படுத்துட்டு நாம பாட்டுக்கு 2 கையும் சீலிங் பார்த்து வச்சுட்டு 2 காலுக்கு நடுவுல கொஞ்சோண்டு கேப், ஒவ்வொரு உறுப்பா அப்படி கவனிக்க 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 அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட மனசுக்கும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியான ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வயிறு வரைக்கும் வரும்போதே தூக்கம் வந்துடும், நம்ம தூங்கிடுவோம். சோ அந்த மாதிரி முதல்ல அப்படி இருக்கும். நம்ம தொடர்ந்து உடற்பயிற்சி காயக்கல்பனா நல்லா பண்ண 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 நம்ம ஒரு விழிப்பு நிலையோட அதை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிச்சிரும். சோ நம்ம பண்ணிட்டு அந்த அமைதியான மனநிலையில நாம சங்கல்பம் எடுத்துக்கலாம். ஒரு பேராசிரியர் சொன்ன விஷயம் இது. சோ நம்ம அந்த அமைதியான மனநிலையில நாம தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு நாம சங்கல்பம் சொல்ல 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 அந்த சங்கல்பம் நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நமக்கு பயிற்சியை நல்ல சிறப்பா பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்த எல்லா பயிற்சிகளும் முக்கியம்தான். சோ பயிற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில அந்த ரிலாக்ஸேஷன் லாஸ்டா வர்றதுனால நம்ம டைம் இல்லைன்னு வேகமா அதை முடிச்சிடக்கூடாது. அதையும் முக்கியத்துவம் கொடுத்து அதையும் உடற்பயிற்சியை ஒரு தவம் மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நாம மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலைன்ற ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ கிடைச்சதை மட்டும் இல்லாம அதை விட்டுறக்கூடாது. அதை தொடர்ந்து நாம பண்ணி நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ராதாம்மா. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்விமா. சொல்லுங்கம்மா. இப்ப வந்து நீங்க ஒரு ஆபரேஷன் பொதுவா சொன்னீங்கல்ல 3 மாசம் 6 மாசம் ஆபரேஷன் ஆனா ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணலான்ட்டு, ஏமா வந்து அந்த மசாஜ் அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடாதா? ரிலாக்ஸேஷன் மட்டும்தான் பண்ணக்கூடாதுமா. இப்போ வயிறுலயே ஏதோ சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, அதுக்கு ஒரு ஓய்வு தேவையில்ல.
இப்போ நமக்கு ஓகே எந்த இடத்துல சர்ஜரி ஆயிருக்குங்கிறது தெரியாது. சோ ம் சர்ஜரி அப்படின்னு இப்போ வயிற்றுல பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 14 பாயிண்ட் பண்ணோம்னா அதுல தொப்புள்ளையே எத்தனை பாயிண்ட் வருது? 6 ஓ பாயிண்ட் தொப்புள்ளையே பண்றோம் நம்ம. சரிம்மா புரிஞ்சுது அப்போ புரிஞ்சுது வந்து நமக்கு அதெல்லாம் வந்து அது டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக தான். சரிங்களா? சரிம்மா சரிம்மா ஓகே ஓகே. ஏதாவது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சரி ஆ கேட்டு தெரிஞ்சுடலாம் சரிங்கம்மா. அப்படிங்கிறதுனால ஓகேம்மா ஓகே நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாழ்க வளம். வேற யாருக்கும் எது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வனஜாமா நிறைவு பண்ணிக்கலாமா? யாருக்கும் கேள்விகள் இல்லாதனால. சரிம்மா, பண்ணிக்கலாம். வாழ்க அம்மா வளமுடன்ம்மா. யாரோ ஹேண்ட் நல்ல ரைஸ் ஒரு பண்ணிருக்காங்கம்மா. கீதா சரிம்மா. குழந்தைவேல் அம்மா. அன்மியூட் கொடுக்குறோம்மா. கீதாம்மா வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கண்ணுல கேண்ட்ராக்ட் பண்ணிருக்கு இல்லைங்கம்மா? ஆமா. அப்ப வந்து தவம் உடற்பயிற்சியில எப்ப இருந்து பண்ணலாங்கம்மா? அதாங்கம்மா 3 மாசம் கழிச்சுதான் பண்ணணும். தவம் 3 கூடங்களா? months. ஆமாங்கம்மா. தவம் கூட 3 மாசம் கழிச்சுதான் பண்ணணும். சரி சரி, மௌனம் இருக்கலாம் இல்லைங்க? மௌனத்துல நீங்க தவம் பண்ணுவீங்கல்ல, நீங்க ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. 3 months ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்க. நன்றிங்க. ஓகே ஓகே. 3 months கழிச்சு நீங்க பண்ணலாம். மெதுவா பண்ண ஆரம்பிங்க ஒண்ணொன்னா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. நல்ல ஒரு ஆழமான ஒரு இது மகரிஷியோட இதை பத்தி எங்களுக்கு சொல்லி அந்த ரிலாக்ஸேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். இல்லைன்னா எல்லாருமே ரிலாக்ஸேஷனை வேகமா முடிச்சுட்டு அதான் கடைசி பயிற்சின்னு வேகமா போயிடுவோம். நன்றி உமாம்மா. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல வாழ்த்தி போட்டிருக்காங்க. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாமாம்மா? ஓகேங்கம்மா. நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பான நம்முடைய ஐயங்களுக்கு சிறப்பான பதிலனையும் அளித்த அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை அனைத்து பணிகளும் சிறப்பாக பெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி